ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஎம் செஃப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தான் நான் பார்க்க போறோம். நம்ம வீட்டு அரிசி வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் 2 எடுத்து வச்சுங்க, கேரட் 1 எடுத்து வச்சுங்க, பீன்ஸ் 4 எடுத்து வச்சுங்க, பச்சை மிளகாய் 3 எடுத்து வச்சுங்க, கருவேப்பிலை 3 எடுத்து வச்சுங்க, பெரிய உருளைக்கிழங்கு 1 எடுத்துங்க, சின்ன உருளைக்கிழங்கு 2 எடுத்துங்க, ரெண்டுத்தையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குக்கரில் நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்ம தண்ணியில போட்டு வச்சிருந்தாலும் அந்த உருளைக்கிழங்கு எடுத்து பேர்ல போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டதுக்கு கேரட் பீன்ஸை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். காய்கறிலாம் போட்டதுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம 5 தக்காளி எடுத்து அரைச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா இப்போ சின்ன பசங்களாம் வீட்டில் இருப்பாங்க, ஆனால் சரி பெரியவங்க வயசானவங்களாம் இருப்பாங்க. அவங்க தக்காளி இதில் போட்டு வெறும் தக்காளி அரைஞ்சி போடுறப்போ ஒரு மாதிரி வாயில் ஆப்படும். அதனால தான் அரைச்சி ஊற்றிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சோயா போட்டுக்கலாம். அவங்களுக்கு வேணும் பெரிய சோயாவும் போட்டுக்கலாம், நாங்கள் சின்ன சோயா போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாரி காரத்தூள் போட்டுக்கோங்க. வந்து 1 ஸ்பூன் போடுறோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த பிரியாணி வீட்டு அரிசி வச்சு தான் செய்கிறோம். இப்போ நம்ம கழுவி வச்சுருந்தா 1/2 கிலோ அரிசியை போட்டுக்கலாம். அரை கிலோ அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளவு சூப்பரான சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரான பிரியாணி எல்லாம் கிண்டி விட்டுக்கிட்டா இப்போ நீங்களே பாருங்க. தக்காளி நம்ம அரைச்சி ஊற்றினது இப்படி இருக்கு, இல்லைன்னா இப்படி தக்காளி மேலே குழம்பு வீணா போயிருக்கும். இப்போ பாருங்க சூப்பரான ரெடியான பிரியாணி தயாராகிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பிளேட்டில் மாட்டி டேஸ்ட் பார்த்தாச்சு. செம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஐஎம் செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.